இதுவரைக்கும் பண்ணாத சேனல்ஸே இல்ல. நம்ம தமிழ் சேனல்ஸ் என்னலாம் இருக்கோ எல்லாத்துலயுமே சீரியல் பண்ணிட்டேன். ஸோ அதன் மூலியமா இப்போ வந்து ரொம்ப அதிகமான ரெகக்னேஷன் எதுக்கு கிடைச்சது அப்டின்னா, சின்ன ம். மருமகள். ஸோ மோகனா அப்டின்னாலே எல்லாரும் என்ன கூப்பிடும்போதே, "மோகனாம்மா எப்டி இருக்கீங்க?" அப்டின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றேன். ஸோ அந்த மோகனா கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே ஹேப்பியா, ரொம்ப கடவுளுக்கும் நன்றி சொல்றேன். சோ இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாரி நெறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனா, அதுல கிடைக்காத ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு இந்த சீரியல்ல தான் கிடைச்சிருக்கு. இந்த சீரியல் வாய்ப்பு முதல்ல எப்படி உங்கள தேடி வந்துச்சு? சீரியல் வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் கால்ஸ் தான். ஆஸ் ம். யூசுவல் இபி இல்ல மேனேஜர் யாராவது கால் பண்ணுவாங்கல்ல, "இது மாதிரி ஒரு டெஸ்ட் ஷூட் இருக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி சேனல் ம். கூப்பிட்டாங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து கிடைச்ச கதாபாத்திரம் வேற. ம். அதுலருந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட்ட மாத்துனாங்க. ம். அப்போ எங்க என்ன என்ன வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு எந்த இடம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சூஸ் பண்ணும்போது, கரெக்ட்டா சரி மோகனா கதாபாத்திரம். ம். அதுக்கு வந்து ஜானுவ செலக்ட் பண்ணலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டு, இதுலருந்து அந்த கேரக்டருக்கு மாத்துனாங்க. ம். பட் அது மாத்துனதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அத விட பெட்டராவே நான் ம். வந்து எனக்கு இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப புடிச்சது. ம். பர்சனலி அது இல்லாம மக்களுக்கும் என்ன மோகனாவாவே ஏத்துக்கிட்டாங்க. ம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹேப்பி தான். சோ